வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் CCF SA 2025 குவாலிஃபயர் 2 மேட்சோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் vs பால் ராயல் சச் செஞ்சுரியன். இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் சும்மா தரமா 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி ஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க. மூணாவது ஃபைனல் போயிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நடந்த 2 எடிஷனுமே சன்ரைசர்ஸ் தான் சாம்பியன். மூணாவது தடவை அடிப்பாங்களா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பால் ராயல்ஸ் will be disappointed. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. தொடர்ந்து 4 தோல்விங்க அவங்க. கண்டிப்பா will be disappointed. டாஸ் இன் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு ஆக்சுவலா டேவிட் மில்லர், which is a good decision. ஒரு நாக் அவுட் மேட்ச்ல 175 அடிச்சாங்க. டெஃபினட்டா ஒரு 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். டேவிட் மில்லர், தினேஷ் கார்த்திக் இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அடிக்கல. பட் ரூபின் ஹெர்மன் அண்ட் பிரிட்டோரியஸ் 99 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், ரெண்டு பேருமே 50 போட்டாங்க. சூப்பரா விளையாடுனாங்க. ஃபிலக்வாயா ஒரு நல்ல கேமியோ விளையாடினாரு. அண்ட் இந்த பக்கம் நீங்க வந்து சன்ரைசர்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரேக் ஓவர்டன், ஏடியன் மார்க்ரம் வாஸ் பிக் ஆஃப் த bowlers. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மேட்ச்ல டோனி டி சோர்சி செமையா விளையாட்டாருங்க. செம நாக் 46-47 பால்ஸ்ல ஒரு 78 அடிச்சாரு. பிளஸ் ஜார்டன் ஹெர்மன், அந்த பக்கம் ரூபின் ஹெர்மன், இந்த பக்கம் ஜார்டன் ஹெர்மன், இவரும் ஒரு சூப்பர் நாக் விளையாடி 68 அடிச்சு டீமை வின் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பால் ராயல்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளைக்கு தவிர மற்ற bowlers எல்லாருமே ரொம்ப சுமாரா தான் போட்டாங்க கைஸ். சோ ஃபேண்டாஸ்டிக் வின் ஃபார் சன்ரைசர்ஸ்.